முருகன்கிறவன் இந்து கடவுளாங்கிற கேள்வி இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரிக்வேத காலத்தில் மொத்தமாக அதில் குறிப்பிட்டப்பட்ட கடவுள்கள் 33. 33 வானத்துல ஒரு 11 கடவுள், நடுவானில் ஒரு 11 கடவுள், பூமியில் ஒரு 11 கடவுள், மொத்தம் 33 கடவுள் தான் ஆதி வேதமாக கருதப்படுகிற ரிக்வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப பின்னாடி வந்த கடவுள்லாம் எப்பனா பிற்சேர்க்கை இணைக்கப்பட்டதுதான். அந்த மலையோட கடவுள், மலைகளின் அரசன் இல்ல மலையில இருந்து மூத்தவன் யாருன்னா அந்த மூத்தவன் தான் முருகன். முருகர் பற்றிய சங்க இலக்கிய குறிப்புகள் திருமுருகாற்றுப்படை, குறுந்தொகை, பரிவாடல், நற்றிணை இப்படி பல இலக்கியங்களை சொல்லி இருக்கிறது. சிகப்பு கயிறு கட்டிட்டு இந்த திணையை முன்னாடி கொட்டி வச்சு பரப்பி வச்சு வாழையில மேல பரப்பி வச்சு அதுல இந்த வெள்ளாட்டை வெட்டி அந்த ரத்தத்தை பாய்ச்சி அதை உருட்டி அனைவருக்கும் படையலாக கொடுத்து அந்த முருக வெறியாற்றல் முடியும். இதுதான் முருகனை பற்றிய ஆதி வழிபாட்டு தன்மை. இந்த வழிபாட்டு தன்மை நீங்க பார்க்கலாம். எங்கேயும் தேங்காய் உடைச்சாங்க இல்ல எங்கேயும் போய் பூ கொடுத்தாங்க, இந்த மாதிரி எந்த சடங்கு இதுல இருக்காது. அப்ப விநாயகர் என்ன பண்றாருன்னா அவங்க அம்மா அப்பா சுத்துறாரு. ஆனா முருகன் மயில் எடுத்துட்டு உலக சுத்தி வரத்துக்குள்ள அந்த பழத்தை விநாயகர் வாங்கிடுவாரு. இவர் கோச்சிட்டு மலை மேல போய் ஆண்டி குளத்தை நின்னாருமாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கதையும் சங்க இலக்கியத்தில் கிடையாது. சங்க இலக்கியத்தை புறம் முருகன் மலைக்கடவுள், குறவர்களுக்கான கடவுள் தான் குறிப்பிட்டிருக்கு. ஆகவே இந்த 2 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு தெளிவா சொல்லிடுறாங்க. எந்த மதத்தினரும் எந்த கோயிலும் வெளிப்படலாம், அதுக்கான நெறிமுறை மட்டும் தான் வேறுபடுது, வேற என்ன சிக்கல் இல்லைங்கிறாங்க. ஆனால் இந்த தீர்ப்பை இப்ப பழனி கோயிலுக்கான தீர்ப்பை வழங்கியுள்ள நீதி அரசர் ஸ்ரீமதி இதை கணக்குல எடுத்துக்கல. திட்டமிட்ட ஒரு சிறு கும்பல் ஒரு கலகத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த வழக்கை தொடுத்திருக்காங்க. தமிழ் கடவுளான முருகனை இந்து கடவுள் என்ற வரையறுக்குள் சுருக்குவதும் மேலும் பார்ப்பனிய தன்மையோடு அதை இன்னும் மட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு மாற்றவும் தவறு. பொதுவாக கோவில் நுழைவு உரிமையும் கோயில் வழிபாட்டு உரிமையும் கோவில் பரிபாலன உரிமை 3 வெவ்வேறு தன்மை வாய்ந்தது. கோவில் நுழைவு உரிமை அனைவருக்கும் உண்டு. இன்றிலிருந்து இன்று வரை தமிழ் சமூகம் இந்த கடவுள் சிக்கலில் என்றும் சிக்குனதே இல்லை. ஏன்னா உழைப்பு சார்ந்துதான் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும். அந்த உழைப்பு சார்ந்து உழைக்கும் மக்களுக்கு வெறும் கடவுள் மதம் இதனால் மட்டும் எல்லாம் விளையாது என்பது நன்கு தெரிந்தனால் அந்த புரிதலோடு தமிழ் மக்கள் பல சமய வழிபாட்டை பல கடவுள் வழிபாட்டை உள்வாங்கி கொண்டு இன்றளவும் ஒரு சீர்மிகு சமூகம் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். நேயர்களுக்கு வணக்கம். அம்பர்லா வலைத்தளம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேற்று தமிழகத்தில் மிக பரபரப்பாக நீதிமன்ற தீர்ப்பு விவாதத்துக்கு வந்திருக்கிறது. அது பழனிமலை கோயில் தொடர்பாக, பழனிமலை கோயிலுக்குள் யார் நுழையலாம், எதுவரை நுழையலாம் என்பதை பற்றிய ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை வழங்கியிருப்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் நீதியரசர் அம்மையார் ஸ்ரீமதி அவர்கள். அந்த தீர்ப்புக்கான வழக்கு என்னன்னு பார்த்தா வழக்கோட விவரம் ரொம்ப சின்னதுதான். என்னன்னா அந்த பழனிமலை கோயில்ங்கிறது ஒரு சுற்றுலாத்தலம் போல செயல்படுறதாகவும் அந்த கோயிலுக்குள்ள யாரெல்லாம் நுழையலாம் நுழைய வேணான்ட்டு கட்டுப்பாடு விதிக்கணும். இந்துக்கள் தவிர வேற யாரும் அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இஸ்லாமியர்களோ மாற்று சமயத்தை சார்ந்த யாரும் அது வரக்கூடாது, ஏன்னா அதனால இந்துக்களோட புனிதம் கெட்டுடும் அப்படின்னு ஒரு தரப்பு கோயிலுக்கு எதிராக வழக்கு செல்றாங்க. அந்த வழக்கை நீதியரசர் ஸ்ரீமதி விசாரிக்கிறாங்க. தீர விசாரிச்சு அவங்க அளித்த தீர்ப்பு தான் இன்னைக்கு விவாதத்துக்கு வந்திருக்கு. என்ன அவங்க தீர்ப்புல சொல்லியிருக்காங்கன்னா, இந்து அறநிலையத்துறை கோயில் நுழைவு சட்டம் 1947 அடிப்படையில் இந்து கோயில் என்பது கோயில் மடம், அதை சுற்றி இருக்க பகுதி, உள்ளடக்கிய பகுதி. அந்த இடத்திற்குள் இந்து மதத்தை சாராதவர்கள், இந்து நம்பிக்கை சாராதவர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது. உள்ளே வருவது என்பது இந்துக்களின் மனதை புண்படுத்துவதாகவும் அவர்களுக்குரிய தனித்தன்மையை குலைத்து விடுவதாக அமையும். அதெல்லாம் அவங்க வரக்கூடாது. அதற்கு மேற்பட்டு யாராவது உள்ள வரணும்ட்டு சமய நம்பிக்கை, இந்து சமய நம்பிக்கை இல்லாத உள்ள வரணும்னா அவங்க வெளியே ஒரு நோட்ல கையெழுத்து போட்டு நாங்கள் இந்து சமய தெய்வங்களை மதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் உள்ள வரன்ட்டு ஒரு நோட்டு மெயின்டைன் கையெழுத்து போடணும். அந்த நோட்டை தமிழக அரசு மெயின்டைன் பண்ணி கணக்கு காட்டணும். கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு அனைத்து இடங்கள்லையும் இதை வலியுறுத்தும் வகையில் பதாகை, குறிப்பா பழனி கோயில உடனடியாக அந்த பதாகை வைக்கணுங்கிறாங்க. இந்துக்கள் தவிர வேற யாருக்கும் அனுமதி இல்லைங்கிற பதாகையை வைக்கணும்ட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த தீர்ப்போட சாராம்சம். இதுல என்ன விவாதத்துக்கு வருதுன்னா, பொதுவா நமக்கு தெரியும் தமிழகத்தில் இருக்க எல்லா கோயில், தமிழகம் மட்டும் இல்ல இந்தியாவில இருக்க எல்லா கோயில்களையும் பொதுவாக வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் உள்ள வராங்க. அதுக்கு கூடுதல் கட்டணம் எல்லா ஸ்டேட்லயும் வாங்கிடுறாங்க. எந்த மாநிலம் நீங்க போனாலும் வெளிநாட்டுல வர சுற்றுலா பயணிகள், கண்டிப்பா வெளிநாட்டுல வர சுற்றுலா பயணிகள் இந்து சமய சார்ந்தவர்களாக இருப்பது ரொம்ப அரிதான விடயம் தான். ஆனா அவங்க வராங்க, அவங்களுக்கு அனுமதி உண்டு. அவங்க கோயில் வரைக்கும் உள்ள போவாங்க. கருவறைக்கு முன்னாடி நின்று நாமெல்லாம் எப்படி கடவுள் தரிசனம் செய்யறோமோ அதே போல அவர்களுக்கு அந்த அனுமதி உண்டு. அதை எந்த கட்டுப்பாடு விதிக்கிறது இல்லை. இன்னும் பல கோயில்கள்ல சிறப்பு பூஜையில அவங்களை உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு சிறப்பான, நம்ம சொல்லுவோம் சில நேரம் நமக்கு காசு கொடுத்தாதான் கிடைக்கும், தலப்பாக கட்டுறதாகட்டும், உருமா கட்டுறது, இல்ல மாலை போடுறது. ஆனா வெளிநாட்டு பயணிகள் வரும்போது அவங்க கொடுக்குற தொகைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சிறப்பு
கவனிப்புகள் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் இது வரைக்கும் எந்த சிக்கலும் யாரும் எழுப்புனதில்லை. இதனால ஆகமும் கொலை இதுன்னு பிரச்சனை எதுவும் சொன்னதில்லை. அதே போல மாற்று சமயத்தவர்கள் இருக்கக்கூடிய நம்ம சொல்ற தர்கா ஆகட்டும், இல்ல இஸ்லாமிய மசூதி ஆகட்டும், இல்ல கிறிஸ்துவர்களுடைய வழிபாட்டு தலமாக இருக்கிற வேளாங்கண்ணி, இந்த மாதிரி புனித ஆலயங்களுக்கு அனைத்து தரப்பு மக்களும் போறாங்க. அங்கே எதுவும் தடை இல்லை. ஆனா நீதியரசரோட தீர்ப்பு ஸ்ரீமதி என்ன சொல்றாங்கன்னா, மற்ற மதத்தின வழிபாட்டு தலத்தில் மசூதியில் இல்ல வேற கிறிஸ்துவ வழிபாட்டு தலத்தில் இந்துக்கள் உள்ள நிலையத்துக்கு அனுமதி இல்லைல்ல, அப்புறம் எப்படி இந்துக்களோட வழிபாடு தலத்தை எல்லாத்துக்கும் வரத்துக்கு அனுமதிக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நமக்கு என்ன நீதியரசர் இந்த உலகத்துல தான் வாழ்றாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா நமக்கு தெரியும், வேளாங்கண்ணிக்கு நீங்க போனீங்கன்னா எப்படி எங்க கிறிஸ்தவர்கள்லாம் போய் அன்னை வேளாங்கண்ணி பக்கத்துல மெழுகுவர்த்தி ஏற்ற முடியுமோ அதே போல அனைத்து மதத்திலும் ஏற்றலாம். எந்த சிக்கலும் கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன் எங்க வரும்னா, அங்க அந்த ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அப்பம் தருவாங்க. அந்த அப்பம் கொடுக்கும் போது சொல்லுவாங்க, அது கிறிஸ்துவ அனைவரும் அந்த அப்பத்தை வாங்கிட முடியாது. கிறிஸ்துவத்துல யாரெல்லாம் அந்த புனித நீரை ஏத்துக்கிட்டு அவங்களை முழுமையா மாற்றம் செய்யறாங்க, அவங்களுக்கு தான் அந்த அப்பம் கொடுக்கும்போது, கிறிஸ்துவரா பிறந்ததுனாலே ஒருத்தருக்கு அந்த அப்பம் கிடைக்குமானா அதுக்கு வாய்ப்பு கிடையாது அங்க. அதே போல இஸ்லாமிய மசூதி மற்றும் தர்காக்கள் அனைத்து சமயத்து போறாங்க. தங்கள் குழந்தைகளுக்கு உடல் சரியில்லை, இல்ல வேற ஏதாவது வீட்டுல பிரச்சனை இருக்குது, குடும்ப விவரங்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் மக்கள் நாடுகளும் கோயிலா இருக்காங்க. கோயில்ங்கிறது மசூதியா இருக்குது, இல்ல மாதா கோயிலா இருக்கலாம், இல்ல தர்காவா இருக்கலாம், எதுனாலும் மக்கள் நம்பிக்கை சார்ந்துதான். அதனால இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த கோயிலுக்குள் போகணும்னு எந்த கட்டுப்பாடு எங்கேயும் யாரும் இயல்புல விதிச்சதில்லை. இந்து அறநிலைத்துறை கோயில் நுழைவு சட்டத்துல ஒரு வரி குறிப்பிடாங்க, என்ன இந்துக்கள் மட்டும் உள்ள வர்றதுக்கு அனுமதி. ஆனா இந்துக்கள் அல்லாதவர்கள் வரக்கூடாதுன்னு அந்த சட்டத்துல எங்கேயும் கிடையாது. இதையும் நீதியரசத்தை கவனிக்க தருட்டாங்க. இன்னும் கூடுதலா இது பழனி கோயில் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்குவோம். பழனியில இருக்கிறது முருகன் கோயில். முருகன்கிறவன் இந்து கடவுளாங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இந்து வேதம், இந்துக்கள் ஒரு 4 வேதமா இருக்கும், ரிக்கு, யஜூர், சாமு, அதர்வன. இந்த வேதங்கள் எதிரையும் முருகன்கிற வார்த்தையோ இல்ல முருக கடவுள் குறிக்க வேறு எந்த வார்த்தைகளோ வரவில்லை. இன்னும் சொல்ல போனா ரிக்வேத காலத்தில் மொத்தமாக அதில் குறிப்பிட்டப்பட்ட கடவுள்கள் 33. 33 வானத்துல ஒரு 11 கடவுள், நடுவானில் ஒரு 11 கடவுள், பூமியில் ஒரு 11 கடவுள், மொத்தம் 33 கடவுள் தான் ஆதி வேதமாக கருதப்படுகிற ரிக்வேதத்தை குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப பின்னாடி வந்த கடவுள்லாம் எப்பன்னா பிற்சேர்க்கை இணைக்கப்பட்டதுதான். அப்ப கடவுள் திடீர்னு தோண்டி லிஸ்ட்ல சேர்ந்துக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த போலதான். இன்னும் சொன்னா அங்க ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட ருத்ரன் அந்த மாதிரி கடவுள் எது இன்னைக்கு கிடையாது. அந்த ருத்ரனுக்கு பதிலாதான் சிவன் உருவப்படுத்திக்கிட்டாங்க. சிவனுக்கு மனைவி பார்வதி, பார்வதிக்கு குழந்தைகள், இப்படி ஒரு கதை பின்னால் புனையப்பட்டதுதான் தவிர புராணம்னு சொல்லிக்கலாம். மற்றபடி நேரடியாக முருகனை பத்தி எந்த குறிப்பும் வேதத்தில் கிடையாது. கார்த்திகேயன் ஒரு சொல் வேணா வடநாட்டுல புழங்கப்படுது. ஆனா வடநாட்டில் சொல்லக்கூடிய கார்த்திகேயன் என்ற கடவுள் கண்டிப்பாக இங்கு தமிழ் கடவுளா இருக்க முருகன் ஏத்துக்கவே முடியாது. என்ன சிக்கனா, தமிழ் இலக்கணம் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப நம்ம சொல்லக்கூடிய சங்க காலத்துக்கு முற்பட்ட இருக்கிறதுல திணையா நம்ம பிரிக்கிறோம். திணையா 5 திணையா பிரிக்கிறோம். குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, இது அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த குறிஞ்சி திணை மலையும் மலை சார்ந்த இடம்னு வரையறுத்திருப்பாங்க. அந்த மலையோட கடவுள், மலைகளின் அரசன் இல்ல மலையில இருந்து மூத்தவன் யாருன்னா அந்த மூத்தவன் தான் முருகன். என்ன சொல்லப்போனா முருகு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறேன். பின்னாடி முருகன் ஒரு இன் விகுதி சேர்த்து வர ஆரம்பிக்குது. இந்த முருகனுங்கிறவருக்கு ஏதாவது உருவம் இருக்கானா அப்படியும் கிடையாது. சங்க இலக்கியன்படி முருகன் என்பதுக்கு ஒரு உருவத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. முருகன் என்றால் சேவற்கொடி இருக்கும், வேல் இருக்கும், மயில் இருக்கும், யானை, இது 4 தான் சொல்லப்படுறது தவிர தனியா முருகன் என்றால் இந்த உயரம், இந்த நிறம், இப்படி எதுவும் குறிப்பிடப்படல இலக்கியங்கள்ல. சரி, வேற என்ன வருது? முருகனை பற்றிய வழிபாடு வருது. சங்க இலக்கியங்களை பாத்தீங்கன்னா முருக வழிபாட்டை நம்ம 3 வகையா பிரிச்சிடலாம். முதல் சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய மதம் என்ற வரையறுக்குள் வராத இயற்கை சார்ந்த வழிபாடு. 2வதாக பார்ப்பனர்கள் பகுதி அளவு புகுத்தப்பட்ட இயற்கையும் கூடியவர்கள் கோயில் என்ற கட்டமைப்பு இணைந்த ஒரு வழிபாடு. 3வதாக தான் நாம் இன்று பார்க்கக்கூடிய முழுதாக பார்ப்பனியமாக்கப்பட்ட வழிபாட்டு முறைகள். இல்ல அந்த முதல் வழிபாடுங்கிறது இன்னமும் பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கும். அவங்களுக்கு நேரடியாக எந்த கடவுள், ஏதோ ஒரு கல்லு இல்ல பக்கத்துல மரம், இன்னும் சொன்னா ஒரு மரத்தை கூட வச்சு அதை முருகனை வழிபட்டுடலாம். சரிங்களா? அந்த மரத்தை வழிபடுவது எப்படி பண்றாங்கன்னா, அன்னைக்கு முருகாடல் அப்படின்னு இருக்குது. முருகர் பத்திய சங்க இலக்கிய குறிப்புகள் திருமுருகாற்றுப்படை, குறுந்தொகை, பரிவாடல், நற்றிணை, இப்படி பல இலக்கியங்களை சொல்லி இருக்கிறது. அதுல சரி குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, முருகு என்பது இளம் பெண்களை மயக்கக்கூடிய அழகு, இல்ல அவர்களை ஆட்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு நம்புறாங்க. அப்ப அந்த பெண்களுக்கு வரக்கூடிய முருகல் அதை நீக்கக்கூடிய கடவுளாக முருகனை பாக்குறாங்க. அந்த முருகனோட ஆட்டம் என்னங்கன்னா, முருகன் வெறியாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நேரடியா முருகன் வெறியாட்டுவாங்க. அந்த ஆடம் செய்யும் போது முன்னாடி குறிப்பிட்டது போல ஒரு பக்கம் சேவற்கொடிங்கிறது ஒரு குச்சியில சேவலை வரைஞ்சு வைக்கிறது, அவ்வளவுதான். வேல் தான் வேலவன்ங்கிற பேர் அதனால வருது. வேல் தான் எல்லாரும் குறியீடா இருக்கு. முருகன் அங்க வந்துட்டானா வேல் தான் இருக்கும். முருகனுக்கு சிலை கிடையாது அந்த காலத்துல. அப்ப வேலை வச்சுட்டு சேவற்கொடி நட்டுட்டு அவங்க அந்த படையல் படைக்கிறாங்க. அந்த படையலை என்ன தருவாங்க முருகனுக்கு? உகந்த படையல் அப்படின்னா திணை, தேன், இன்னும் கூடுதலா ஆட்டு, கெடாங்கும்பாங்கல்ல, கெடா ஆடு,
இதை வெட்டி அந்த ரத்தத்தை திணையில் கலந்து அதை பிரசாதமாக கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு பிரசாதம் கிடையாது, படையல் தான். அந்த படையல் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து இது செஞ்சாங்க. இந்த முருகர் வெறியாட்டுதல்ங்கிறது என்ன ஆகுனா கடைசி கருத்து ரொம்ப உக்கிரமா மாறும். அதை ஆடக்கூடியவர்கள், அதை ஆடுறது ஒரு பூசாரியா தான் இருப்பாரு. அந்த பூசாரி அந்த இனக்குழுக்குள்ள தேர்ந்தெடுக்கும். முதன்மையா குறவர் இனத்தை தான் சொல்றாங்க. குறவ இனம் தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. குறவர்கள் முதன்மை கடவுள் முருகன்கிறது இலக்கியத்தில் இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதை யாரு அந்த முருக வேடம் எடுத்து அதை கையாளுகிறார்களோ அவர்கள் கையில் ஒரு காப்பு கட்டிடுவாங்க. காப்புனா ஒரு சிகப்பு கயிறு, அவ்வளவு. முருகனுக்கு வந்து சிகப்பு நிறம், சிகப்பு கயிறு கட்டிட்டு இந்த திணையை முன்னாடி கொட்டி வச்சு பரப்பி வச்சு வாழையில மேல பரப்பி வச்சு அதுல இந்த வெள்ளாட்டை வெட்டி அந்த ரத்தத்தை பாய்ச்சி அதை உருட்டி அனைவருக்கும் படையலாக கொடுத்து அந்த முருக வெறியாற்றல் முடியும். இதுதான் முருகனை பற்றிய ஆதி வழிபாட்டு தன்மை. இந்த வழிபாட்டு தன்மை நீங்க பார்க்கலாம். எங்கேயும் தேங்காய் உடைச்சாங்க, இல்ல எங்கேயும் போய் பூ கொடுத்தாங்க, இந்த மாதிரி எந்த சடங்கு இதுல இருக்காது. இதுதான். ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா, ரெண்டாவது இதுவும் சங்க இலக்கியத்தை குறிப்பிடுறாங்க. அது என்ன குறிப்பா இந்த முருக வழிபாடுங்கிறது மலையில் இருந்து, மலைக்கோட அடிவாரம் தான் சமவெளி பகுதிகளில் பரவ ஆரம்பிக்குது. அப்ப சமவெளி பகுதிகளில் இருந்த நில உடைமையாளர்கள் மற்றும் நில உடைமையாளர்களுக்கு கடவுளை கற்பிக்க வந்த ஆரியன் சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் இந்த முருக வழிபாட்டுல மெல்ல மெல்ல தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அப்பயும் அவங்க எப்படி போறாங்கன்னா, அந்த முருக விளையாட்டு போறப்ப அவங்க எப்படி பார்ப்பனர்கள் இந்த முருகனை கும்பிட்டாங்கிறது சங்க இலக்கியம் தெளிவா பதிவுப்படுது. திருமுருகாற்றுப்படையே சொல்றாங்க. அவங்க என்னன்னா, ஈரத்துணியோடு அவர்கள் முருகன் முன்னால், அதாவது வேல் முன்னால நெடுஞ்சான் கடையை விழுந்து வணங்கினாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சில மந்திரத்தை சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கும் முருகனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. முடிச்சிருக்கிற அவங்க தான் இந்த பூ பழம்ங்கிற கான்செப்டுக்குள்ள வராங்க. அவங்க வரும்போதுதான் இவங்க சொல்ற ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது, அந்த வாசனை திறமை, இதெல்லாம் அங்கதான் கூடுதலாகுது. இது ஒரு வகை வழிபாட்டு முறைன்னு இதையும் இலக்கியம் சொல்லுது. மூன்றாவதாக கட்டுமானம் செய்யப்பட்ட முழுமையான கோயில். அதுக்கு முன்னாலாம் திருமுருக கோட்டம் வாங்க. அந்த கோட்டம்ங்கிறது வெறும் குடிலா இருக்கலாம், இல்ல ஒரு மணற்குன்றா இருக்கலாம், இல்ல மலை மேல ஒரு இடமா இருக்கலாம். எங்கெல்லாம் அடர்ந்த வனம் இருக்குதோ, எங்கெல்லாம் குன்று இருக்கோ அங்கெல்லாம் முருகன் இருப்பான்னு அன்னைக்கே டிக்ளேர் பண்ணிடுறாங்க. நம்ம சொல்றது அறுபடை வீடுமாங்க முருகன். அந்த அறுபடை வீடுகள்ல 4 வீடுகள் நிலையானவை, மீதி 2க்கும் நிலையான இடம் எதுவும் கிடையாது. கடைசியா சொல்லப்படுற 2க்கும் நிலையான இடம் கிடையாது. அது எங்கெல்லாம் அங்க இருக்குன்னா, எங்கெல்லாம் குன்று இருக்குமோ அங்கெல்லாம் குமரன் இருப்பான்னு முடிச்சிடுறாங்க. அந்த அறுபடை வீடுகள்ல 3ஆவதா சொல்லப்படுகிற திரு ஆவினன்குடி, அது வந்து திருவாவினன்குடி பழனிமுடைய அடிவாரம். பழனிங்கிறது பிற்கால உருவாக்கம் தான். திருவாவணங்குடி தான் முதன்மையாக இருக்கக்கூடிய 3ஆம் படை வீடு. இன்னைக்கு நீங்க போனா திருவாவணங்குடி கீழே பாத்தீங்கன்னா அங்க போட்டிருப்பாங்க முருகனின் 3ஆம் படை வீடுன்னு போட்டாங்க. மேல இருக்க பழனிமலை கோயிலை இலக்கியத்தின் நம்ம கணக்குல வராது. பிற்கால சேர்க்கையாக ஒரு தெய்வ கதையை புகுத்தி, அது என்ன வழக்கமா நீங்க திருவிளையாடல் படத்துல பார்த்திருப்பீங்க. அந்த கதை வரும், சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து ஒன்னா இருக்கும்போது நாரதர் வராரு. அவர் ஒரே ஒரு பழம் கொண்டு வர்றாரு. அந்த பழத்துக்கு சண்டை போறாங்க. அது ஞான பழம்பாங்க. அந்த ஞான பழத்தை நமக்கு தெரிஞ்சு திரைப்படத்தை பார்த்தா அது எப்பயும் மாம்பழம் தான். அந்த பழத்துக்கான ஒரு சண்டை, அந்த பழத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சண்டை வரும்போது யார் உலகத்தை சுத்தி வராங்களோ அவங்களுக்குங்கிறாங்க. அப்ப விநாயகர் என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மா அப்பாவை சுத்துறாரு. ஆனா முருகன் மயில எடுத்துட்டு உலக சுத்தி வரத்துக்குள்ள அந்த பழத்தை விநாயகர் வாங்கிடுவாரு. இவர் கோச்சிட்டு மலை மேல போய் ஆண்டி குளத்தை நின்னாருமாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கதையும் சங்க இலக்கியத்தில் கிடையாது. சங்க இலக்கியத்தை பூர்வம் முருகன் மலைக்கடவுள், குறவர்களுக்கான கடவுள் தான் குறிப்பிட்டிருக்கு. அந்த பிற்கால கரையாலை ஒட்டி தான் பழனி மலையில் முருகன் உருவாக்கம் இருக்குது. ஆனா அந்த உருவாக்கமும் பார்ப்பனர்களால் புனையப்பட்டதுதான் தவிர அதோட உண்மை கருவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்தர் வழிபாடு தமிழ்நாட்டில் நெடுங்காலமா இருக்கு. அப்போ போகர்ங்கிற சித்தர் அவர் வந்து அவருடைய சித்த வைத்திய முறைகளை பயிற்சித்து பார்க்கிறார். பயிற்சித்து பார்க்கும்போது அவர் அதுக்கு வந்து தனக்குன்னு ஒரு ஆடனம் செய்யப்பட்ட ஒரு சிலையை செய்கிறாரு. அதான் நவபாசன சிலை இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களா. அது அந்த நவபாசன சிலை செய்து வைத்து மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக உருவாக்குறாரு. அதை வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து அது சித்தர் வழிபாட்டு முறையா இருக்கு. சித்தர் வழிபாட்டு முறையில் பார்ப்பனர்கள் என்றுமே வர முடியாது. அதுக்கான எந்த சூழலும் கிடையாது. அந்த சித்தர் வழிபாட்டு பல காலம் நீடிச்சிட்டு இருக்குது. போகருக்கு அப்புறம் அவருடைய பரம்பரை பலவனும் புலிபாணி சித்தர் பரம்பரை தொடர்றாங்க. அந்த புலிபாணி சித்தர் பரம்பரை தொடரும் பொழுது கிட்டத்தட்ட பண்டாரங்கள் நம்ம சொல்லுவாங்க. பழனி பண்டாரங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பழனி பண்டாரம்ங்கிறது யாருன்னா, பண்டாரம் தான் அன்னைக்கு பூஜை செய்வர்கள், பூசாரிகளாக இருந்தவர்கள் பழனி பண்டாரம். இன்னைக்கும் பழனியில் பூசாரிகள் பலர் பண்டாரங்கள் தான் இருக்கலாம். ஆனா முதன்மை பூசாரியா பண்டாரங்களுக்கு இல்ல. ஏன் அன்னை சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படுகிற ஆதி பூசாரிகளான இந்த பண்டாரங்கள் இன்னைக்கு இடைநிலை கீழே தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அதுக்கான காலகட்டம் 1646 திருமல நாயக்க மன்னன் காலத்துல அவருடைய தளவாயா இருக்கிற ராமப்பையர்ங்கிற தளவாய்னா இன்னைக்கு இருக்க சீஃப் மினிஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த தளவாய் வந்து நகர்வலம் போறாரு. நகர்வலம் போகும்போது அவர் பழனி கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு பழனி மலை மேல போகும்போது தான் அவருக்கு அங்க பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா அவர் பார்ப்பன சார்ந்த அவர் எல்லா பெருங்கோயில்கள்லயும் பார்ப்பனர்கள் தான் பூசாரியா இருக்கிறாங்க. ஆனா மேல போய் பார்த்தா பழனிமலை கோயில்ல பண்டாரங்கள் தான் அங்கு பூஜை செய்வதாகவும் அவர்கள் தான் இவருக்கு விபூதி எடுத்து கொடுக்குறாங்க. அதை இவர் வாங்க மறுத்துறாரு. வாங்க மறுத்தது இல்லாம அவர் மலையில இருந்து கீழே வந்துட்டு அங்க சுத்தி இருந்த சிற்றரசர்களையும் கூப்பிடுறாரு. இது என்ன எப்படி இருக்குன்னா, அவங்க சொல்றாங்க இது நெடுங்கால நம்பிக்கை,
கிட்டத்தட்ட போகர் காலத்தில் தொடங்கி அந்த புலிப்பாணி சித்தர் பரம்பரை செஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியா பத்திர உடையார் இவர் போனப்ப, ராமப்பையர் போனப்ப பத்திர உடையார்னு ஒருத்தர் அதை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவங்கதான் இதுக்கு பாத்தியப்படம் சொல்லும் போது அதை வன்மையா அவர் மறுக்கிறாரு. ராமப்பையர் மறுக்கிறாரு. ராமப்பையர் மறுக்கிறதுக்கு கீழே இருக்க சிற்றர்கள் ஒத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வேற வழி கிடையாது. தளவாய் சொல்றது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த வகையில கிபி 1646 ஒரு செப்பு பட்டயம் எழுதுறாங்க. அந்த செப்பு பட்டயம் என்ன சொல்லுது அப்படின்னா, தெளிவாக சொல்றது என்ன, இதன் மேற்கொண்டு அது சரியா தை மாதம் 16ஆம் நாள் அந்த நாள்ல செப்பு பட்டயம் எழுதப்படுது. என்ன சொல்றாங்கன்னா, இதன் மேற்கொண்டு இந்த கோயில் நிர்வாகம் பார்ப்பனர்கள் கையில் இருக்கும். அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா கொடுமுடி ஈஸ்வர ஐயர் அப்படின்னு ஒருத்தர் கீழே, அவர் தான் தலைமை பூசாரி, தலைமை பார்ப்பனர். அந்த பார்ப்பனர் கீழே 4 பார்ப்பனர், மொத்தம் இந்த 5 பார்ப்பனர் பாத்தியப்பட்டதாக இந்த கோயில் வழிபாட்டு முறை வழங்குகிறோம்னு ஒரு செப்பு பட்டயம் பதிவு பண்ணி கொடுத்து, அங்க அது வரைக்கும் பூசாரிகளை வேலை செய்து கொண்ட பண்டாரங்களை அந்த பூசாரிங்கிற அந்த கருவறையிலிருந்து வெளியே அனுப்புறாங்க. இது செப்பு பட்டயம் இன்றளவும் பழனி கோயில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது அரசு ஆவண காப்பத்தி இந்த செய்தி இருக்குது. இந்த தகவல் நாம் இட்டு கட்டணதில்ல. பழனிமலை கோயில் வரலாறுன்னு 1967 அச்சிடப்பட்ட தல வரலாறு புத்தகத்துல கோயில்ல விற்கப்பட்ட புத்தகத்தில் இந்த தகவல் இருக்குது. இன்னைக்கு அதை உறுதிப்படுத்திக்கலாம். இதுதான் வரலாறு. ஏன்னா குறிப்பா நீங்க பார்ப்பனர் அப்படின்னா ஒரே பார்ப்பனர்லயும் பல பிரிவுகள் இருக்குது. ஸ்மார்த்த பார்ப்பனர்ங்கிறவங்க வெறும் நெருப்பு வேலியை தான் வழிபடணும். அவங்க உருவ வழிபாட்டுக்கு வரவே கூடாது. சிகண்டி பார்ப்பனர்பாங்க, சிகண்டி அந்த பார்ப்பனர் சவுண்டி பார்ப்பனர்களுக்கு என்ன வேலைன்னா, அவங்க நம்ம அந்த வெட்டியார் வேலைம்பாங்கல்ல, அந்த வேலையை தான் அந்த சவுண்டி பார்ப்பனர், அந்த இறப்புக்கான காரியங்கள், இறப்புக்கான திதி கொடுக்கறது, இதெல்லாம் அவங்க செய்ய முடியாது. அவங்க கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாது. இதெல்லாம் அன்னைக்கு இருக்கிற காலகட்டம். அந்த காலகட்டத்துல இங்க நியமிச்சார்ல ராமப்பையர் நியமிச்ச இந்த 5 பார்ப்பனர்களும் ஷமாத்த பார்ப்பனர் என்று சொல்லக்கூடிய தீவேலியை வழிபடுறவங்க. அவங்களுக்கு உருவ வழிபாட்டு பண்றதுக்கு ஆகமும் அனுமதிக்கிறதே கிடையாது. ஆனா அந்த ஆகம விதிகள்லாம் மீறி 4 பேரை தளவாய் ராமப்பையர் நியமிக்கிறாரு. அவருக்கு அந்த பரம்பரையினர் இன்று வரைக்கும் பூஜாரிகளை நீடிக்கிறாங்க. இதுதான் பழனி கோயில் பார்ப்பனமயமான வரலாறு. ஆனா இந்த இடத்துல யாரும் கேள்வியே எழுப்பல. கோயில் ஆகமம் என்ன ஆகிறது, கோயில் நடைமுறை என்ன ஆகிறது, இதை பத்தி எதுவும் இல்லை. ஆகமங்கிற சொல்லாடல் பொதுவாக தென்னகத்திற்கு கோயில் தான் பொருந்தது. வட இந்தியா போயிட்டீங்கன்னா கோயில் ஆகமம்னு எதுவும் பார்க்க முடியாது. ஆகமத்தின்படி கட்டப்படும் கோயில்னா அதுக்கு பல நிலைகள் இருக்குது. முறையா கட்டப்பட்டாதான் நிலைக்கு வரும். தமிழகத்திற்கு பெரும்பான்மையான கோயில்கள் ஆகம முறைப்படி கட்டப்பட்டது அல்ல. இது ரொம்ப சிக்கல். ஆகம முறை அப்பப்போ மாத்திக்கலாம். அதுல பல வகைகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மாற்றப்பட்டுதான் இன்னைக்கு பார்க்க திருவரங்கம் கோயில் கட்டப்பட்ட ஆகம முறை வேற, ஆனா வழிபாட்டு முறை வேற. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் கட்டப்பட்ட ஆகம முறை வேற, ஆனா இன்னைக்கு வழிபாட்டு ஆகம முறை வேற. இப்படி மாற்றங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். இதுக்கான எல்லா வழிமும் இருக்கு. அந்த வகையில பார்த்தா கூட சமார்த்த பார்ப்பனர்கள் கண்டிப்பாக உருவ வழிபாட்டுக்கு வரக்கூடாது. ஆகம அதை ஏத்துக்கிறதுல அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுல எந்த சிக்கலும் கிடையாது. இன்னும் கூடுதலா பார்த்தா 2022 ஒரு வழக்கு போகுது. என்னன்னா திருமஞ்சன நீர் தெளிப்புன்னு அங்க நடக்கும் பழனி கோயில்ல. அந்த பழனி கோயில் திருமஞ்சன நீர் தெளிப்புல வசூல் செய்யப்பட தொகை, அதுக்குன்னு ஒரு கட்டணம் இருக்கு. அந்த கட்டணத்துல பெரும்பகுதி பழனி பண்டாரங்களுக்கு தான் சென்று கொண்டிருக்குது. இதை எதிர்த்து அங்க இருக்க பார்ப்பன பூசாரிகள் வழக்கு தொடுக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல. அந்த உயர்நீதிமன்ற வழக்க விசாரிச்ச நீதிபதிகள் தெளிவா சொல்றாங்க, அந்த கோயில் பழனி பண்டாரங்களுக்கு உரிமைப்பட்டது. திருமஞ்சன நீர் எடுப்பதிலிருந்து அந்த சேவை முடிகிற வரைக்கும் அனைத்தையும் செய்யறது பண்டாரங்கள் தான். இதுல எந்த இடத்திலையும் பார்ப்பனர்களுக்கு இடம் இல்லைங்கிறப்ப நீங்க எப்படி உரிமை கோர முடியும்? அதனால இந்த திருமஞ்சனத்துக்கான கட்டணத்தில் முதன்மை தொகை பெறக்கூடிய தகுதி, அது முழுமையாக பெறக்கூடிய தகுதி பண்டாரங்களுக்கே உண்டு தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் இப்ப நம்ம இந்த பழனி கோயில. ஆனா இதை பத்தி எல்லாம் இப்ப வழக்கு தொடுத்தாங்களோ ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. பண்டாரங்களுக்கான உரிமை போற பத்தி கவலை இல்லை. அந்த கோயில் நடக்கிற ஊழல் முறைகேடு இதை பத்தியும் கவலை இல்லை. மீண்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பழனிங்கிறது ஒரு புனித பூமி, பழனிங்கிறது ஒரு புனித இடம், அங்க யாரும் வரக்கூடாது போகக்கூடாது, இப்படி ஒரு கட்டுக்கதைகளை உருவாக்குறாங்க தவிர வேற எதை பத்தியும் கவலை. ஆனா இவங்களுக்கு வழக்கு தொடுத்த தரப்புக்கு கவலை இருக்கோ இல்லையோ அதை விட்டுருவோம். நீதி அரசர் இதையெல்லாம் கணக்குல வச்சுக்கவே இல்லை. இன்னும் கூடுதலா சொல்ல போனா அந்த கோயிலோட இந்த ஆகமுறை மாறின பத்தினா எல்லாத்துக்கும் தெரியும். அதை வலியுறுத்த தேவையில்ல. ஒரே ஒண்ணுதான் அவங்க திருப்பி சொல்லியிருக்காங்க நீதிபதி. அவங்க தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்து அறநிலைத்துறை கோயில் நுழைவு படி இது அனுமதிக்க முடியாதுங்கிறாங்க. அந்த கோயில் நுழைவுப்படி அனுமதிக்க கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. அது நடைமுறை சாத்தியப்பட்டுதான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா இதே போல ஒரு வழக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி 2022 அது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு பகுதியில் இருந்த ஆதி கேசவ பெருமாள் கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குது, குடமுழுக்கு நடக்குது. அந்த குடமுழுக்குல இந்துக்கள் தவிர யாரும் பங்கெடுக்க கூடாதுன்னு ஒரு வழக்கு வருது நீதிமன்றத்துக்கு. நீதி அரசர்கள் 2 பேரை விசாரிக்கிறாங்க. ஒருத்தர் நீதி அரசர் பிரகாஷ், ஒன்னுத்தங்க நீதி அரசர் ஹேமலதா. இவங்க 2 பேரும் இந்த வழக்கை விசாரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு மதத்தினை மட்டும் பங்கேற்கணும்னு எந்த விதியும் கிடையாது. இது மத சார்பற்ற இடத்துல இருந்தாலும் பல மக்கள், அந்த மக்கள் அவர்கள் மனதுல
அந்த கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா அவங்க வேற மதத்தை சார்ந்து இருந்தாலும் அந்த கடவுளை வழிபடுறதுக்கு உரிமை உண்டு. இதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா அந்த குடமுழுக்குல அனைத்து சமயத்திலும் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ, யாரெல்லாம் விருப்பப்படுறாரோ அவங்க கலந்துக்கலாம். ஊரு நிலையாம பாத்துக்கிறது காவல்துறையோட கவனத்துல வச்சுக்கணும்னு சொல்லி அதை முடிச்சு வைக்கிறாங்க. அதன் பிறகு அந்த குடமுழுக்கு மிக சிறப்பாக நடந்தது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இது 2022. இந்த வழக்கைக்கு தீர்ப்பு கொடுத்தவங்க 2 நீதிபதிகள். ஆகவே இந்த 2 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்புல தெளிவா சொல்லிடுறாங்க, எந்த மதத்தினரும் எந்த கோயிலும் வெளிப்படலாம், அதுக்கான நெறிமுறை மட்டும் தான் வேறுபடுது, வேற எந்த சிக்கல் இல்லைங்கிறாங்க. ஆனால் இந்த தீர்ப்பை இப்ப ஒரு பழனி கோயிலுக்கான தீர்ப்பை வழங்கியுள்ள நீதி அரசர் ஸ்ரீமதி இதை கணக்குல எடுத்துக்கல. எப்பயுமே 2 நீதிபதி சொன்ன தீர்ப்புக்கு எதிராக ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்க முடியாது. அதாவது வழக்கு வெவ்வேறையா இருக்கலாம், ஆனா வழக்கினுடைய சாராம்சம், வழக்கினுடைய தன்மை ஒரே தான் வலியுறுத்து. இந்துக்கள் மட்டும், அவர்களை தவிர யாரும் போகக்கூடாதுன்னு தான் குடமுழுக்கையும் வலியுறுத்தினாங்க. அதையேதான் கோயில் நிலவருக்கு இதையும் வலியுறுத்திருக்காங்கிறப்ப அந்த தீர்ப்பை இந்த நீதியரசர் பார்க்க தவறி விட்டா என்னன்னு தெரியல. இன்னமும் ரொம்ப வேடிக்கை அவங்க சொல்லியிருக்காங்க, மசூதிக்குள்ள சர்ச்சுக்குள்ள யாராவது போக முடியுமா கேட்டுக்கிறாங்க. அந்த நீதியரசர் உலகத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எல்லாத்துக்கும் போறதுக்கான வரையறை இந்த அரசு வழங்கியுள்ளது. அதெல்லாம் மாட்டு சமயத்தில் வந்துட்டா அந்த சாமி தீட்டாயிரும்ட்டு எந்த ஆகமத்திலையும் கிடையாது. ஆகமத்துல சில பூஜை பரிகாரங்கள் இருக்குது. பூஜைனா அர்ச்சகர் செய்யற பூஜையிலையோ இல்ல கொடுக்கப்படுற பொருட்களை ஏதாவது சிக்கல் இருந்தா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு மறுபரிபாலன பூஜைன்னு ஒண்ணு செஞ்சுக்கலாம், எந்த சிக்கலுமே கிடையாது. மற்றபடி மாற்று மதத்தின வந்துட்டா தீட்டுன்னு எந்த வேதத்திலையும் இல்ல. அப்படி ஏதாவது வேற முன்னா சொல்லலாம், அப்படி சட்டத்தையும் குறிப்பிடப்படலங்கிறப்ப மாற்று மதத்தை வந்ததுனால ஒரு கடவுள் தீட்டுப்படுறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. இதுவரை அப்படி எங்க நடக்கலங்கிறப்ப இது திட்டமிட்டு ஏதோ ஒரு சமுதாயத்தில் ஏற்கனவே ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இந்த மதத்தை சீர்குலைக்கிறார்கள். இது புனித பூமி. அப்ப பழனி புனித பூமினா கீழே இருக்க திருஆவணங்குடி என்ன பூமி? திருஆவணங்குடி புனித பூமினா அதுக்கு பக்கத்துக்கு வேற ஒரு என்ன? அப்ப புனித பூமின்னு ஒன்றும் கிடையாது. மக்கள் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த இடத்தோட அமைதி காக்கப்படும். அந்த வகையில மக்கள் மதத்தை தாண்டி மனிதர்களால் ஒன்றிணைந்து கடவுளை தரிசிக்க செல்லும் பொழுது, கடவுள் பிரார்த்தனையை மேற்கொள்ளும் பொழுது நம்பிக்கையின் பேர் அதை மறுக்காமல் அனுமதிப்பது தான் இயல்பான விதி. ஆனா அதை மறுக்கும் வகையில் இந்த திட்டமிட்ட ஒரு சிறு கும்பல் ஒரு கலகத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த வழக்கை தொடுத்திருக்காங்க. அதை விசாரித்த நீதி அரசரும் அதை கவனத்தில் கொள்ளாமல் வெறும் பொத்தாம் போக்காக ஒரு சட்டத்தின் ஒரே ஒரு வரையறையை மட்டும் காட்டி, அது முழுமையானது இல்லை, அந்த வரையறை மட்டும் காட்டி இந்த கோவில் நிலை உரிமையை மாற்று சமயத்தை உள்ளே வரக்கூடாது, வந்தா அவங்க கொடிமரம் மட்டும்தான் வரணும், அதை தாண்டி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது. கூடுதலா அப்படி வரவங்க என்ன பண்ணுமா, அங்க ஒரு நோட்டு போட்டு அதை எழுதணுமா, நாங்க இந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்த கடவுள் நாங்க நம்புறோம், இதை முழுமையை ஏத்துக்கிறோம். நோட்ல சரி நோட்ல எழுதிட்டா மட்டும் உண்மையாயிருமா? நோட்ல போட்டு கையெழுத்து எழுதி கொடுத்தா இதெல்லாம் மட்டும் உண்மையாரு? ஒரு மனிதன் மனதில் இருப்பதை நாங்கள் எப்படி அறிய முடியும்? இன்னைக்கு நான் நினைக்கலாம் இந்த இடத்துல ஒன்று நடக்கும்ட்டு, ஆனா இடத்துல நடக்கும்போது அதுக்கு நம்பிக்கை பிறக்கும். ஆனா அந்த நம்பிக்கைங்கிறது ஒட்டுக்கா ஒரே மாதிரி இருக்காது. அது நேரம் காலம் சார்ந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது வழிபாட்டு முறைகள்ல. அதே வழிபாட்டு முறையும் அன்றிருந்த வழிபாட்டு முறை இன்று கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி பள்ளி பண்டாரங்கள்ல இருந்து வழிபாட்டு முறை யாருக்கு வந்துருச்சு? பார்ப்பனர்களுக்கு வந்துருச்சு. இதை கூட நம்ம ஏத்துக்கிறோம். இதுல கடவுள் இதா சொன்னா எதுவும் கிடையாது. ஆனால முருகன்கிறது தமிழ் கடவுள். இதை ரொம்ப கூடுதலா கவனிக்கணும். மீண்டும் மீண்டும் அவர்கள் இந்து கடவுள் சொல்றாங்க. முருகன்கிற சொல்லாடல் எந்த இலக்கிய சமஸ்கிருதத்திலும் கிடையாதுங்கிறப்ப அது எப்படி இந்து கடவுளா இருக்க முடியும்? முருகனுக்கு வேற எங்கேயும் கோவில் கிடையாது. தமிழகத்தை தாண்டி முருகனுக்கு எங்கேயும் கோவில் கிடையாது. சமீப காலமா கட்டப்பட்டிருக்கலாம் மலேசியால கட்டணும் தமிழர்கள் தான், வேற எந்த இந்துவுமே கட்ட கிடையாது. ஆனா இந்து கடவுளுங்கிற பேர்ல தமிழ் கடவுளா இருக்க ஒரு நாட்டார் தெய்வங்கள். ஏன்னா இதே போல விஷயம் இதுக்கு முன்னாடியும் வருது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில்ல கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறப்ப சமஸ்கிருதம் தான் கும்பாபிஷேகம் நடத்தணும் ஒரே சண்டை, இல்ல தமிழ் நடத்தணும்னு நம்ம கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்க மக்கள். அந்த கோரிக்கையை கண்ணொட்ட தமிழக அரசு அப்ப குறிப்பிட்டது ஒண்ணுதான். என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோயில் நாட்டார் தெய்வம், நாட்டார் தெய்வங்கள் எதுவும் ஆகமத்துக்குள் வரவே வராது. ஆகமும் உங்க சொல்லக்கூடிய ஒரு பெரிய வெளியே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கணும், என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் ஒரு கொடிமடம், அதுக்கப்புறம் பலிபீடம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் விநாயகர், இப்படி அந்த எந்தெந்த தெய்வம் எங்கெங்க இருக்குன்னு இருக்குது. இன்னும் சொல்ல போனா எந்த கோயில்ல நவகிரகம் இருக்குதோ அந்த கோயில் எதுவுமே ஆகமத்துல வராது. ஏன்னா ஆகமங்களில் நவகிரகம் எங்க வைக்கணும்னு எந்த குறிப்பும் கிடையாது. அப்ப நவகிரகம் எந்த கோயில வச்சிருக்காங்களோ அதான் ஆகம கோயில் கிடையாது. இன்னைக்கு சிவாலயங்கள் எல்லாத்தையும் நவகிரகம் இருக்கு. இன்னும் கூடுதலா சொல்ல போனா சிவாலயங்களில் நீங்க பெருமாள் வைக்க முடியாது. ஆனா இன்றைய கால சூழல் காலம் மாறிட்டு இருக்குனால பெருமாள் கோயில சிவனை வைக்கிறதும் சிவன் கோயில் பெருமாள் வைக்கிறது இயல்பான நிகழ்வு. அதே போல நவகிரகம் எல்லா கோயிலும் இருக்கு. ஆகம விதிமுறையை தாண்டி எல்லா கோயிலும் நவகிரகம் இருந்து கொண்டே இருக்கிறது. சூரியனுக்கு ஒரு சிலை வச்சிடறாங்க, சந்திரனுக்கு தனியா சிலை, இந்த பக்கம் பைரவருக்கு சிலை. இப்படி நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ, மக்கள் தேவைதான் கடவுள், இன்னும் ஒன்று புதுசா கிடையாது. ஆனா மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ, இல்ல மக்கள் எதற்கெல்லாம் தயாரா அதுக்கேற்ற போல கடவுள்களை அமைத்துக் கொள்ளும் பாணி இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. இது எதுவும் ஆகமத்தை குறிப்பிடல. கூடுதலாக இன்னைக்கு கோயில்ங்கிறது மக்கள் சுத்தி பார்க்குற இடமா இருக்கு. வரவங்க எல்லாமே சாமி கும்பிட்டு தான் வரணுங்கிற கண்டிஷன், சாமி கும்பிட்டு தான் கோயிலுக்கு எந்த சட்டமும் சொல்ல முடியாது. இது மோசமானது. ஏன்னா அங்க இருக்க கட்டடக்கலை இருக்குது,
அங்க இருக்கிற ஒரு அமைதி சூழலா இருக்கலாம், இல்ல வேற ஒருத்தர் வேற இடம் போனா கொஞ்சம் மனசு மாறலான்னு கூட வந்திருக்கலாம். இப்படி பல வகையில கோயிலுங்கிறது வெறும் சாமியை நோக்கி, அதை சாமினா கூட ஒரே ஒரு கடவுளை நோக்கி வழிபட நம்ம எப்படி சொல்ல முடியும்? உள்ள இருக்கிற பரிகார தெய்வங்களை வழிபட கூட சில பேர் வரலாம். அந்த பரிகார தெய்வங்களுக்கு இந்த ஆகமம் பொருந்தாது பொதுவாவே. அப்ப அப்படி வரக்கூடிய மக்களை எப்படி தடுப்பு, எப்படி நம்ம வேணான்னு சொல்ல முடியும்? இன்னும் கூடுதலாக பள்ளி மற்றும் கல்லூரி சுற்றுலா வராங்க. சுற்றுலா வரக்கூடிய ஆசிரியராகட்டும் இல்ல வரக்கூடிய மாணவர்கள் ஒரே சமயத்தை சார்ந்தவர்கள். அப்படி சமயனா கூட பெருமாளை கும்பிடுவர்கள் ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது பெருமாளை கும்பிடுறவங்க சிவனை ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னமும் அந்த பிரச்சனை நீடிச்சு அதுக்காக ஒத்துக்க முடியுமா? இல்ல வடகலை தென்கலை பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்குது. வடகலை தென்களுக்கு வெவ்வேறு பெருமாளா, இல்ல வடகலை நாமம் போட்ட பெருமாளை தென்கலை போட்டவர்கள் கும்பிடக்கூடாதா? இப்படி நாளைக்கு சட்டம் வரலாம். ஒருவேளை நீதியாச விசாரி அது போல சட்டம் வரலான்னு இருக்குது. இப்ப இவ்வளவு சிக்கல்களை தாண்டிதான் இங்கு இந்து மதத்துக்குள்ளேயே பல பிரிவினைகள் இருக்கிறது. அதுல ஒரு கடவுள் ஒத்துக்காத போக்கு நீடித்தாலும் அனைவரும் கடவுள் என்பதை ஒற்றுக்கொள்கிறார்கள். கடவுள் என்று ஒற்றுக்கொண்டவர் அனைவரும் அங்கு வருவதை போல கடவுளை தாண்டி ஆன்மீகம்ங்கிறது வெறும் கடவுள் சார்ந்தல. ஆன்மீகம் வந்து மனதின் ஆழ்நிலையை மீண்டும் புத்துணர்த்துக் கொள்வது, இல்ல தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வது சந்தர்ப்பமா இருக்கலாம். அந்த ஆன்மீகம் சார்ந்து வரவர்களை எப்படி தடுக்க முடியும்? அப்படி தடுக்கலாம் முடியாது. ஏன்னா மக்கள் மனித வாழ்வு இயற்கையோட சார்ந்து இயற்கை வழிபாட்டிலே கடவுள் வந்துருது. அது பிறகு பிற்கால சேர்க்கையான கோயில். அப்ப இது எப்படி தடுக்க முடியும் இருக்கு? இன்னும் சொல்லுவதுன்னா பழனியோட ஆரம்ப காலத்துல பழனி முருகனுக்கு அவர்கள் போட்ட படையெல்லாம் திணை ரத்தம் தான். இன்னைக்கு ரத்தம் சொல்ல ஆடு கோழி இது மேல வெட்டவே முடியாது. அப்ப பழனி முருகனுடைய துணி மாறி இருக்காதா? அவருடைய இயல்பு மாறி இருக்காதா? இது அத்தனையும் காலமாற்றத்தா சாத்தியப்பட்டது. அந்த வகையில் தமிழ் கடவுளான முருகனை இந்து கடவுள் என்ற வரையறுக்குள் சுருக்குவதும் மேலும் பார்ப்பனிய தன்மையோடு அதை இன்னும் மட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு மாற்றவும் தவறு. பொதுவாக கோவில் நுழைவு உரிமையும் கோயில் வழிபாட்டு உரிமையும் கோவில் பரிபாலன உரிமை மூன்று வெவ்வேறு தன்மை வாய்ந்து. கோவில் நுழைவு உரிமை அனைவருக்கும் உண்டு, எல்லாரும் கோயில்களும் போலாம். இந்த வழிபாட்டுல முறை மாறும். வழிபாட்டுல சில பேர் தேங்காய் பழத்தை வச்சு வருவாங்க, சில பேர் சிறப்பு பூஜைம்பாங்க, சில பேர் உள்ள போய் உட்காந்து, இப்படி வழிபாட்டு முறைகள் மாறும். இன்னும் கூடுதல் சில பரிபாலன உரிமைம்பாங்க. பரிபாலனைக்கு வந்து கோயில் மரியாதை, யாருக்கு தலையில முண்டாசு கட்டுறது, பரிவட்டம் கட்டுறது, இல்ல யார கோயிலோட தர்மகத்தை நியமிக்கிறது, இல்ல யார் இதோட நிர்வாக அளவுக்குள் வராங்க, அவங்க எப்படி வந்து வழி பண்ணு, யாரு முதல் ரெண்டு, இதுதான் பிரச்சனைக்குள்ளாகுமே தவிர மற்றபடி கோயில் நுழைவும் வழிபாடும் அனைவருக்குமானது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தது. அந்த வகையில் பழனி கோயில் அனைவருக்குமானது. தமிழர் நிலம்ங்கிறது திணை சார்ந்த நிலமா தான் பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதுல என்ன ரொம்ப குறிப்பிடத்தக்க அம்சம்னா ஒவ்வொரு திணைக்கும் ஒரு கடவுள், ஒவ்வொரு திணைக்கும் அதுக்கான வழிபாட்டு முறை, ஒவ்வொன்றுக்கும் உருப்பொருள் கருப்பொருள் அங்க இருக்க தானியம் பறவை எல்லாமே அன்னைக்கே பிரிச்சாச்சு. தொல்காப்பிய காலத்துல இருந்து பிரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப குறிஞ்சி நில கடவுளை முருகனை பாக்குறாங்க. அப்ப குறிஞ்சி நில கடவுளை ஏன் மருதத்துல வழிபடணும், ஏன் நெய்தல் வழிபடணும் கேள்வி வைக்க முடியாது. அப்ப குறிஞ்சி நில கடவுள் எப்படி மருதுக்கு உதவி செய்வாரு? அவங்க நம்பிக்கை எது? அப்ப மருதத்துக்கு யாரு நம்பிக்கையான கடவுள்? இல்ல நெய்தலுக்கான நம்பிக்கையான கடவுள் யாருன்னா அவங்க முழு முதல் கடவுள் வருணன் தான். நெய்தல் நிலத்துக்கான முழு முதல் கடவுள்ங்கிறது வருணன்ங்கிறது மழைதான். ஒருவேளை கடல்ல அவங்க மீன் பிடிக்க போகும்போது ஒரு பெரும் புயல் ஏற்பட்டு மழை பெய்யுது அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ வருண கடவுளே எங்களை காப்பாத்துங்க, வருணே எங்களை வந்து காப்பாத்துங்க, உங்க மழையை குறைச்சிக்கோங்கன்னு கேட்பாங்க. இதுதான் இயல்பா நடக்கும், சரிங்களா? ஆனா அதே நேரத்துல ஒருவேளை குறிஞ்சி நிலத்திலிருந்து கடல்ல போறாங்கன்னா அவங்க முருகனை கும்பிடுவாங்க. இப்படி கடவுள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க தேவைக்கு அதை கொண்டாடுவாங்க. அப்போ ஒருவேளை நெய்தல் நிலத்தில் இருக்கவங்க குறிஞ்சிக்கு வரும் பொழுது அவங்களுக்கு முருகனை 2ஆம் இடத்தில் பார்க்கிறார்களா என்ற கேள்வி வரும். உடனே அதுக்கு ஒரு வழக்கு போடுவாங்க. நீங்கள் நெய்தல் நிலத்திலிருந்து வருகிறீர்கள், முருகனை 2ஆம் நிலையை பாக்குறீங்க, நீங்க உள்ள வரக்கூடாது, முருகனை முழுமுதல் கடவுளா ஒத்துக்கிட்டா அப்படிங்கிறது. இதுல இன்னும் கூடுதலா கவனிக்க வேண்டியது இந்த நம்ம பார்த்த அந்த 5 திணை வகைகள், அந்த 5 தினத்துக்கு 5 கடவுள்கள். ஆனா இங்க என்ன ஓடிட்டு இருக்கு இப்ப நாட்டுல? ஒரே கடவுள், ஒரே மதம், ஒரே இதுதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப இது எல்லாம் தமிழ்ல மறுத்து இருக்கு. அன்றையில இருந்து தமிழருக்கு பல கடவுள்கள். இந்த 5 கடவுளும் ஒரே சமயத்துல கிடையாது, அதையும் நீங்க கவனிக்கணும். இந்த 5 கடவுள் ஒரே சமயம். ஏன்னா இங்க தாய் வழி வழிபாடுமாங்க, அது வந்து கௌமாரம் அதுக்குள்ள வந்து வேற வகையா போகும். தாய் வழி வழிபாடு வேற, நாட்டார் மரம், இப்படி பல மரபுகளை உள்ளடக்கிதான் இந்த தமிழ் சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தமிழ் சமூகத்தின் திருவிழாக தான் பல கடவுள் உருவாயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் ஒட்டுமொத்தமா மறுத்து ஒரு கடவுள் ஒரு மதம்ங்கிறதுல கொண்டு வரதே இந்தியாவின் இறையாண்மை இல்ல தமிழரின் இறையாண்மை பாதிக்கக்கூடிய செயலாக தான் இருக்கும். ஆனா கடவுள் வழிபாட்டுல அன்னையில இருந்தே நாம் பெருந்தன்மை சொல்றதோட சரியான புரிதலோடு அனைத்து கடவுளும் ஏத்துக்கிறோம். அதனால குறிஞ்சி நிலத்தோட முழுமுதல் கடவுள் கண்டிப்பாக முல்லைக்கு கிடையாதானா? உண்டு. முல்லை மக்கள் முழுமையாக முருகனை ஏற்றுக்கொள்வார்கள். அல்ல முல்லை நிலையத்தோட திருமாலை இவளும் முழுமையை ஏற்றுக்குவாங்க. அதுல எந்த மாற்று கருத்து நமக்கு கிடையாது. இந்த மாற்று கருத்து, இந்த சிக்கல் யாருக்கு வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அவருடைய பழக்க வழக்கங்களை நம் மீது திணித்ததான் அந்த விளைவு தவிர தமிழ் மக்களுக்கு என்னைக்கோ முருகன் வேற கொற்றவை வேற கிடையாது. கொற்றவை போருக்கான கடவுள், பாலைநிலத்துக்கான கடவுள் கொற்றவை வந்து பாலைநிலத்தோட தொழில் உங்களுக்கு தெரியும். போர் செய்யறது, அதை விட்டா களவாடுறது. களவாடுவர்கள் கொற்றவை கொண்டாடுவார்கள்.
அதனால நீங்க என்ன கொற்றவை வந்து கெட்டதுக்கு துணை போகுது, நான் கும்பிட மாட்டேன் கிடையாது. யாருக்கெல்லாம் சிக்கல் வருதோ அந்தந்த நேரத்தில் அவருடைய சூழலுக்கு ஏற்ற இந்த கடவுள் வழிபாட்டை அவர் மாற்றிக்கொண்டார்கள், அது நிலைத்திருந்தார்கள். ஆனா அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் சமூகம் இந்த கடவுள் சிக்கலில் என்றும் சிக்குனதே இல்லை. ஏன்னா உழைப்பு சார்ந்துதான் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும். அந்த உழைப்பு சார்ந்து உழைக்கும் மக்களுக்கு வெறும் கடவுள் மதம் இதனால் மட்டும் எல்லாம் விளையாது என்பது நன்கு தெரிந்தனால் அந்த புரிதலோடு தமிழ் மக்கள் பல சமய வழிபாட்டை, பல கடவுள் வழிபாட்டை உள்வாங்கி கொண்டு இன்றளவும் ஒரு சீர்மிகு சமூகம் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு சமயம், குறிப்பாக ஒரு சமயத்தவர் உள்ள வரக்கூடாதுன்னு தடுப்பது என்பது மக்கள் ஒன்றாக சேர தயாரா இருக்கும் மனநிலையை குலைக்கின்ற ஒரு சிறு கும்பல் செய்கின்ற செயல்தான். இந்த செயலுக்கு ஆதரவாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது நமக்கு பெரிய மனக்கஷ்டத்தை உருவாக்குது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழக அரசு உடனடியாக மேல்முறையீட்டுக்கு சென்று பழனி கோயிலுக்குள் அனைத்து சமயத்திலும் வரலாம், அவர்களுக்கு குறிப்பிடப்பட்ட கட்டளையின்படி அவர்களுக்கு தேவையானது செய்து கொள்ளலாங்கிற தீர்ப்பை நிலைநாட்டணும். இதுக்கு முன்னாடி இப்ப சூழல் தமிழ்நாட்டில் வந்ததுல. ஆகவே இந்த தீர்ப்பை ஏற்று தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக முறையீடுக்கு செல்லும். அந்த முறையீடு என்பது அனைத்து சமயத்தவருக்கும் கடவுளை வணங்கும் உரிமை உண்டு என்பதை நிலைநாட்டும் என்று நம்புவோம். நன்றி தோழர்களே.